உங்கள் தனுஷ் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸில் கண்டென்ஸ் கையில் கூட விளையாடப்போம். இது வந்து பார்ட் 2. இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட் நேஹா கேமிங். அவங்களுக்கு வந்து 20K சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் அதே 20K எனக்கு இந்த ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஷார்ட்டான வீடியோனால ஷார்ட்டான வீடியோ காரணத்தினா டக்குன்னு போட்டு டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஒரு வள பேசாமல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ காமிக்கிறேன். 3, 2, 1 பை காய்ஸ். கொஞ்ச நேரத்தை கழிச்சு உங்களை பார்க்குறேன். காய்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டக்குன்னு முடிச்சிடணும். அன்றைக்கே நான் போட்டு அப்படி அடித்தான் குத்துறான். ஒரு அடி குத்துனா அவள் பார்த்து எனக்கு நான் தான் டார்கெட் இருந்துச்சு. என் காமன் எனிமி என்னை போட்டு டக்கு அடிச்சிட்டான். நான் சும்மாவே விட மாட்டேன். இது பிளாக்டஸ் கிளாஸ் டீம்ஸ் இல்லையா? சுத்தம் சும்மாவே என்னை போட்டு தாக்குவாங்களே. இருக்கிற எனக்கு பார்த்தாது. இத்தனை குச்சும் ஒரு ட்ரிகர் எனக்கு போட்டேன். போட்டாங்க ஐயோ லாகுலாம் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது காய்ஸ். கேஸ் டக்குன்னு லெஃப்ட் பண்ணேன். யாரும் ரேண்டமாக ஜாயின் பண்ணால் அவனை போட்டது சால்சின்னு வந்தேன். அவன் தான் வந்துட்ட முடிச்சு. இதுக்கு நான் விட்டுறானுங்க. அசிங்கமாக போச்சு. நான் செகண்ட் கண்டென்ட் கிரியேட்டர் வந்து எக்ஸ் என்ன ருஷி இப்போ சேனல் பேர் ருஷி கேமர் நினைக்கிறேன். ருஷி தான் நினைக்கிறேன். இவனை போட்டு ஈஸியாக இல்லை வின் பண்ணுவோம். யார் போட்டனா எனக்கு என்ன இது டீம்ஸ் தானே. யார் டீம் இல்லாவா? அவன் வந்து அவைலபிளாக இருக்கான். இல்லை யூபியோட அவங்ககிட்ட இருக்கான் பார்க்கலாம். காய்ஸ் மறுபடியும் நேஹா கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். அது ஹிந்தியில் தெரியலாம். இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா எனக்கு சும்மா கடுப்பாக இருக்குது. நீ ஹாபே ஹாபே ஹாத்தா
அது பேரே புல வாய்ப்பு உங்களுக்கு இப்போதான் நேஹா பியோ கேம் GAMG வந்து கேமிங்கிறது நேஹான்றது அது என்ன PARO பைரோ இதாவது இது அந்த பால்வரில் இருக்குமே அந்த இது பைரோ இது அது போய் வச்சுட்டான் போல அது பிடிச்சிக்கு போல அவனுக்கு யாருக்கண்டா ஆமாம் என்ன மேப் நான் பார்க்கவே இல்லையே டாக்டர் ஸ்டீம்ஸ் தான் நினைக்கிறேன் ஆமாம் ஈகாச்சு அச்சுக்கலாம் தான் அந்த பொண்ணு டக்குனு ஈஸி யாரா என்னோட டீம் தச்சு போட்டது இந்த மாதிரிலாம் இந்த டீமில் நான் காய்ஸ் எனக்கு சத்தியமாக புரியலை எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கே தெரில எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு தெரில 100 நேரம் எத்தனை மொத்தமாக 15 இது லைவ் இப்போ எனக்கு தமிழ் காய்ஸில் அதில் ஒன்று பார்த்தா செம்ம அதிகமாக இருக்குது 153 பேர் இருக்காங்க 6 பார்ட்டிஸ் அமௌண்ட் 33-32 பேர் தான் ஒரு பார்ட்டியில் அப்படின்னா அவ்வளோ நேரம் இப்போ பார்த்தா கிடைக்கல அப்படி பார்த்தா இவனோட இப்போ ஐயூபியோட தான் கடைசியாக இருந்துச்சு பேலன்ஸு அப்போ போய்ட்டு அதுவும் ஆமாம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு அப்படியே போயினே இருந்துச்சு சரி போயிட்டு இவங்க லாபி தோட்டத்துக்கு கூட அவங்களுக்கு நான் 2 ஸ்கிரிப்டில் ஆகலை ஆனால் அந்த கண்டக்டர் SSR அது அவனோட பாட்டுக்கு பார்த்துருந்தேன் அவன் போட்டேன்னா எதனால போடுவாங்களா அப்படியே போடணும் போவானுங்க பண்ணிட்டு ஆட்டத்துக்கு பண்ணுறான் ஐயோ இதுக்கு நான் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணேன்னா இதுக்கு எவ்வளோ வாசம் ஆக போதும் இந்த ரொனால்டோ ஸ்கின்னே இல்லை போங்கடா என்கிட்ட சாக்க ஸ்கின்னே இல்லை சரி ஐயோ மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டேன் என் போய் ஜாயின் பண்ணுறதுக்கே ஐயோன்னு இருக்குது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் இந்த மாதிரிலாம் வீடியோ போனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன் ஆனால் எனக்கு லைக்ஸ் வந்து எனக்கு 50 வந்தால் நல்லாயிருக்கும் கைஸ் 50 25 வச்சுக்கலாம் கோல் அந்த மாதிரி இருந்தால் நான் பார்த்துரையும் போடுறேன் அதுவும் என்னோடய ஃப்ரெண்டு அவனை ஆட் பண்ணி வச்சுருக்கான் அவன் கூட போடுறான் அப்படின்னா அவன் கூட போடுறான் அவனும் அவனோட சர்வஸில் ஐயோ லேஸ் மேப்பா எங்கள் லேஸ் மேப்னே என்னென்ன வராது ஐயோ எக்ஸஸ் மேப்பே சுத்தாங்க
டாஸ்க் ஆல்ரெடி யாரோ முடிச்சுக்காங்க. பாருங்க அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? ஓ மை காட், லாஸ்ட் செகண்டில் வந்துட்டாங்க. சொல்கிறேனே 0.01 மில்லி செகண்டில் ஜாயின் பண்ணேன். நான்லாம் யார் இது? அந்த மேட்ச் முடிச்சுன்னு டக்குன்னு போயிட்டேன். வேறு லைவ் போனேன், ஸ்விட்ச் பண்ணேன். இந்த மாதிரி தான் ஸ்விட்ச் பண்ணி போனேன். இது நீ தான் டீம்மேட்டு. ஐயோ ஜம்ப் பண்ணுறேன். ஜம்ப் பண்ணியாச்சு ஒன்று. நான் மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டேன். இது இவன் நல்ல பையன், நல்ல காய், நல்ல பாய், நல்ல காய், எவ்வளோ வேணால் சொல்லிக்கலாம். இவன் பாப்புலராக இல்லை, அதனால தான் பிரச்சனை. நான் ஈஸியாக ஜாயின் பண்ணேன், புரியுதா? நிறைய பேர் இருந்தால் நான் டக்குனு ஜாயின் பாடி ஃபுல் ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி கான்டென்ட் பேஸ் கூட விளையாட முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கதையே வேறு. யார் என்ன உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட்டு தொலைப்பாங்க, இல்லை நான் யார் போட்டு தரப்பான்னு தெரில. போட்டு தரல மீன்ஸ் எலிமினேட் பண்ணப்பேன். அதாவது இது எலிமினேட்டும் அந்த எலிமினேட் இல்லை. எந்த மாதிரினா பஞ்ச் பண்ணி காசு கேம் எலிமினேட் பண்ண சொன்னேன். ஸ்லாப் வருது. ஒன்று எதுக்கு ப்ளீஸ் அதை போய் ஜாப் பண்ணிடு, ஓடிப்போ. நோ மை காட், நோ. அது எவ்வளோ க்ளோஸாக இருந்தது காய்ஸ். நான் ஒரு வின்னத்தை நானே வரப்பட்டு பெருமையாக இருக்கேன். அதுக்கும் வீடியோ முடிச்சிடணும். இன்னைக்கு வந்து செகண்ட் வீடியோ எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஆனால் செக் பண்ண பாருங்கள். பிளேயிங் வித் தமிழ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்
அது ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க, அது நல்லா இருக்கும். அந்த 30 மினிட்ஸ் லாங் வச்சு இது எத்தனை நாள் எடுக்க போதோ. இன்னும் 2 கேமும் நான் வின் ஆகுவேன், அவ்வளோதான். எனக்கு முடிஞ்சிட்டு அவ்வளோதான். பாய் 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 பாய். ஐயோ டி, நீ எல்லோசா ஈசா, சே என்னடா இப்போ இதெல்லாம். ஆனால் அவனும் கிளச் வச்சுருப்பான். இப்போ நான் கடைசியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். யோடா ஜாயின் பண்ணணும்னு இருந்தேன். யூபி ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணாலையும் ஐயோ எனக்கு அப்பா நிம்மதியாக இருக்குன்னு. நான் இப்போப்பா அங்கே ஒரு செகண்ட் 5 பேர் ஜாயின் பண்ணிட்டேன். நான் மாஸ்டருக்கு இன்வைட் பண்ணி கொடுக்கலாம். முப்பத்தெண்டு ஆகுதா? இல்லை 30 சாப்பிட்டேன். 15 டீம்ஸு. உன்னை எப்படிறான சத்தியமாக முடியல கேஷ். வச்சு தாக்குவாங்க, வச்சு டீமில் இருக்கிறது. டீமில் இதில் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் டீம் இருக்கு. மூணு டீம் மொத்தமாக வருவாங்க. ஐயோ எப்படி டே போங்க guys, அவ்வளோதான் guys. Bye guys, I see you in the next video. Bye bye.